உங்களுக்கு குரு வரப்போறாரு. அது போக வந்து 2ஆம் இடத்துல சூரியன் நீச்சமாகுது. இந்த நீச்சம் அப்படிங்கும்போது ஒரு விரயத்த குடுப்பாரு. சுப விரயமா இருக்கும். காசு பணம் வரும். ஆனா, அத வந்து உங்கள மன மகிழ்ச்சியோட செலவு பண்ணுவீங்க. ஏன்னா, ஒரு நகை எடுக்கிறது, ஒரு வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது இந்த மாரி அமைப்புகள். கன்னி ராசிக்கு இந்த மாசம் வந்து நல்ல ஜாக்பாட்டுங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, அது எல்லாமே செய்யக்கூடிய மாசம் தான் இந்த மாசம். நெறைய மாற்றங்கள் இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன், சனி. இந்த சுக்கிரன், சனி சேர்க்கையே நல்ல ஒரு அதிர்ஷ்டமான சேர்க்கை. காக்கா இருக்குல்ல சனிக்கிழமை, அதுக்கு வந்து ஒரு தேங்காய் பருப்பி வச்சுருங்க. ஸ்வீட் வந்து வச்சுருங்க. ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ஸ்வீட்டா வைக்கணும். அது தேங்காய் பருப்பியோ அல்லது காஜு கத்திரியை வைங்க. நல்ல அதிர்ஷ்டத்த குடுத்துருவாரு. ஏன்னா, அவரு திக்பலத்துல இருக்காரு. யாரு? ச சனி வந்து பார்த்தீங்கன்னா, திக்பலத்துல இருக்காரு. குரு வந்து 11ஆம் இடத்துல உச்சம் பெறுறாரு. இது எப்படிப்பட்ட அமைப்பு தெரியுங்களா? சூப்பரான அமைப்பு. லாபம் அப்படிங்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதில ஒரு கிரகம் உச்சம் பெறுது. 7ஆம் இடம் வந்து சனிக்கு திக்பலம். திக்பலம்ங்கிறது வந்து உச்சத்துக்கு ஈக்குவலான நல்ல பலன். சரிங்களா? அதே மாரி சுக்கிரன் வந்து நீச்சபங்க ராஜயோகம். இது எல்லாமே என்னன்னா, உங்கள ஒரு பெரிய கோடீஸ்வர யோகத்துக்கு தான் இது அழைச்சிட்டு போது. நல்ல காசு பணம், நல்ல லாபங்கள் சம்பாரிக்கக்கூடியது. நீங்க ரூ. 1,00,000 எய்ம் பண்ணீங்கன்னா, 10,00,000 சம்பாரிக்கக்கூடிய லெவல்ல அமைப்பு உங்களுக்கு உறுதியாக உண்டு. நெறைய லாபங்கள் தான் இந்த மாசம் கிடைக்க போது. நீங்க நெறைய எஃபோர்ட் போடுவீங்க. கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும், என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ஒரு விஷயத்த செஞ்சு ஃபெயிலியர் ஆகுது அப்டின்னா, அத அத்தோடயே விட்டுறாம மறுபடியும் மறுபடியும் என்ன செய்வீங்க? ட்ரை பண்ணுவீங்க. நீங்க வந்து ஒரு சுயம்பு. ஸோ, உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணி, நீங்களே கைய ஊனி கரணம் பாயக்கூடிய அமைப்புல தான் நீங்க இருப்பீங்க. அப்படிதான் எல்லா கன்னிராசிக்காரங்களும் இருப்பாங்க.